அறுவை சிகிச்சையில்லா குணம் இது ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திரு சீமான் மீது டிஐஜி திரு வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள் அவதூறு வழக்கை தாக்கல் செய்திருந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. எங்களுடைய கட்சிக்காரர் ஐபிஎஸ் அவர்கள் இன்றைய தினம் அலுவலக பணி காரணமாக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை. அதற்காக மனு தாக்கல் செய்தோம். மனுவை ஏற்றுக்கொண்டு இன்றைய தினம் சீமான் தரப்பு என்கொயரிக்காக போடப்பட்டிருந்தது. லார்ஜ் அண்ட் என்எஃப்ஏ என்று சொல்லக்கூடிய நோ ஃபர்தர் அட்ஜர்ன்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வாய்தா போடப்பட்டிருந்தது. அவர்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தார்கள். எங்கள் தரப்பு பதில் வாதங்களையும் நாங்கள் முன்வைத்தோம். கருணையோடு மாண்புமிகு நீதிமன்றம் பரிசீலனை செய்துள்ளது. 4/6 அன்று ஆர்டர்ஸ் என்று உத்தரவாக வாய்தா போடப்பட்டுள்ளது. சார், இந்த கேஸ் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷனில் பண்ணக்கூடாது, அவர் தமிழ்நாடு இல்லை, இந்த ஜூரி ஸ்டேஷனில் வந்து பண்ணக்கூடாதுன்னு கேட்குறீங்க. ஆனால் எலக்ட்ரானிக் ஐட்டம் இது வந்து எங்கே இருந்து நம்ம பார்க்குறோமோ அந்த பாதிக்கப்பட்ட நபர் எந்த இடத்திலிருந்து அதை பார்த்து தன்னுடைய மனநிலை பாதிக்கப்படுகிறாரோ அதுவே அந்த ஆள்வரைக்கு உட்பட்ட காவல் நிலையமோ நீதிமன்றமோ என்று ஆக்ட் கரெக்டாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க தரப்பில் அது சொல்லியிருக்கதா சொல்கிறீங்க. அது இல்லை, சட்டப்படி எல்லாத்துக்கும் ஒன்று தானே. அது வந்து இந்த ஆள்வரைக்கு உட்பட்டு தான் இந்த நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செய்துள்ளோம். நீங்கள் அவர் டிஐஜிக்காக வாதாடுறீங்க, ஆனால் உங்கள் மேலே கேஸ் போடுறாங்க, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது அதான் நீங்கள் ரொம்ப சரியாக கேட்டீங்க. டிஐஜி சாருக்கு நான் வந்து ஆஜரானதிலிருந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு பொய் புகார்களை யாராவது ஒரு நபர்கள் மீது போடுவார்கள். இன்றைய தினம் கூட ஆண்டிசாமி பொன்னம்பட்டி என்ற பெயரில் இன்றைய தினம் கூட ஒரு பெட்டிஷன் வந்திருக்கிறதாக எனக்கு மேலிடத்திலிருந்து குறிப்பிட்டார்கள். எனக்கு அரசியல் ரீதியாக சிலர் எதிரிகள். நான் யாரையும் எதிரியாக பார்ப்பதில்லை. அவர்கள் அதை பார்த்து எனக்கு எதிராக உண்மைக்கு மாறான சம்பவங்களை அதை ஒரு பொய் புகாராக மாண்புமிகு அமைச்சர்களிடத்தில், உயர் காவல் அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர் இது போன்ற அலுவலருக்கு அனுப்பி என்னை வந்து டோட்டலாக, அதாவது என் பெயரை களங்கம் ஏற்படுத்தி என்னை பற்றி ஒரு அவதூறு பரப்ப வேண்டும் என்பதற்காக அதை செய்கிறார்கள். அது யார் செய்கிறார்கள் என்று நான் அந்த இதுக்குள் போக விரும்பவில்லை. இறைவன் இருக்கிறார், இறைவன் பார்த்து கொள்வார்.